Good evening, children. Good evening. Good evening. பிள்ளைகளுக்கு சரியான மழை பெய்யுது. மிஸ் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குமான்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க கதைக்கிறது பெருசா கேட்குது இல்ல பிள்ளைகள். இந்த மழை சத்தத்துக்கு கொஞ்சம் சவுண்டா கதைங்க வா. Okay, miss. ரைட், ஓகே பிள்ளைகள். போன கிளாஸ் நாங்க என்ன பார்த்தோம்? கடைசியா கேள்வி எழுதி முடிச்சிட்டீங்களா? செய்தீங்களா? Miss. Yes, miss. தமிழ் மீடியம் பிள்ளைங்கள முடிச்சீங்களா பிள்ளைகள்? Oh, miss. மெட்டாக்களுங்க சானுஷன் மட்டும்தான் ஹோம் டீச்சர்ன்ற மெட்டாக்கள் செய்தீங்களா? Miss. ரைட், கடைசியா என்ன பார்த்தோம் நாங்க? அவரேஜ் வந்து டோட்டல் வந்து 50க்கு கிரேட்டர் தேன் 50 சொல்லி சொன்னா பாஸ், நோ என்று சொன்னா ஃபெயில் என்று ஸ்டாப் ஆகணும்னு சொல்லி பார்த்தனாங்க என்ன. ரைட், Miss. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் நாங்க பார்க்க போறோம். ரைட், திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், flow chart. Flow chart to find largest of two numbers. ரெண்டு நம்பரை தந்து அதுல ஏதாவது ஒன்று எது லார்ஜ் என்று சொல்லி நாங்க கண்டுபிடிக்க வேணும். ரெண்டு நம்பர் தந்தா பிள்ளைகள் எத்தனை லார்ஜா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு? எத்தனை லார்ஜ் நம்பர் பெரிய நம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு? ரெண்டு நம்பர் தந்திருக்கு. ஒரு நம்பர். ஒரே ஒரு நம்பர் தானே. நான் ஒரு நம்பர் லார்ஜா இருக்கு, மற்றது சின்னதா இருக்கு. அப்ப எங்களுக்கு கண்டிஷன் போடுறது லேஸ் என்ன பாருங்க. முதலாவது சொல்லி இருக்கு நாங்க ஸ்டார்ட், எப்பவுமே ஸ்டார்ட் இருக்கணும். அடுத்தது இன்புட்டா என்ன நடக்கும்? எங்களுக்கு ரெண்டு நம்பரை கொடுக்கணும். அது என்னது? ஏ அண்ட் பியா நாங்க கொடுக்கிறோம் ரெண்டு நம்பர். அதுக்கு பிறகு நாங்க கண்டிஷன் பார்க்க வேணும். என்னது? இஸ் பி கிரேட்டர் தேன் ஏ. இஸ் பி கிரேட்டர் தேன் ஏ என்று போடலாம். இல்லாட்டிக்கு இஸ் ஏ கிரேட்டர் தேன் பி என்று சொல்லி போடலாம். ஏதாவது ஒன்றை நாங்க கண்டுபிடிக்கணும் என்ன. அப்ப நாங்க இஸ் ஏ லெஸ் தேன் பி என்று சொல்லி போட்டா ஏதாவது ஒன்று எங்களுக்கு அம்பிடும் என்ன. இப்ப பாருங்க, இதுல இந்த ஏக்கும் பிக்கும் நான் ஒரு உதாரணமா இதுல வந்து ஏ நான் 3 போடுறேன், பி நான் 5 போடுறேன். சரியா? பிக்குரிய நம்பர் 5. இப்ப எனக்கு ஷானுஷன் இதுக்கு எப்படி நாங்க இதோட பெருமானம் எப்படி வரும்னு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. இந்த சாடை வச்சுக்கொண்டு எப்படி வரும்? மிஸ் ஏக்கு 3 பிக்கு 5 போட்டாங்க மிஸ். எஸ் மிஸ் அந்த அப்ப வந்து அந்த தீர்மானம் எடுக்கக்குள்ள மிஸ் அந்த பியை விட ஏ வந்து குறைவா இருக்கும். அப்ப வந்து எஸ் எஸ் பி பி வந்து ஏ விட குறைவா இருக்குன்னு சொல்லி ஏ வந்து குறைவா இருக்கு. பி முதல் நீங்க ஏக்குரியதை முதல் போடுங்க. இந்த கண்டிஷன் படி ஏக்குரியதை முதல் போடுங்க. இதுல பி 3, இது பிக்கு 5 போறேன். இப்ப பாருங்க, B is greater than 3 is greater than A. Yes or no? B is greater than A. Yes or no? Yes. Yes or no? B greater than A. Yes or no? சொல்லுங்க அப்போ. yes. Yes என்ன? B வந்து சாரி பியை விட சாரி இந்த கண்டிஷனை பாருங்க பிள்ளைகள் எப்படி. பியை விட ஏ வந்து பெருசு. எஸ்ஸா?
B விட A வந்து மிஸ் பெருசு. நோ என்ன? B 5 Not. இல்ல. ஓ மிஸ் எஸ், இந்த பக்கம்னு சொன்னா பிள்ளைகள் வாய் பெருசா இருக்குன்னு சொன்னா இதுதான் பெரிய இலக்கமான்னு கேக்குது. இது சின்ன இலக்கம், கூர்பக்கம் சின்ன இலக்கம். அப்ப இது எங்களுக்கு சரியா? B எங்களுக்கு 5 இருக்கு. 5 விட 3 பெருசா சின்னனா? சின்னது மிஸ் 5 வந்து 5 5 விட 3 பெருசா சின்னனா? சின்னது. சின்னது அப்ப இந்த குறியீடு என்னத்தை காட்டுது? பெருசுன்னு காட்டுது. அப்ப உங்களுக்கு நோ தான் வரும். என்ன? நோ. ஓ மிஸ் அப்ப On. என்ன நடக்கும்? 5 பிரிண்ட் ஆகி எண்ட் ஆகும். இப்ப எஸ் சொல்லி சொன்னா எங்களுக்கு ஏ வந்து 3 பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகி எண்ட் ஆகும். சரியா? இது விளங்கிட்டா பிள்ளைகள்? விளங்கி செய்யுங்க தயவு செய்து. இப்ப Yes. விளங்கிட்டு பிறகு எக்ஸாம் நேரம் குழம்ப கூடாது. விளங்கிட்டா? இந்த கண்டிஷன் விளங்கிட்டா? Yes, teacher. ரைட், ஓகே. எழுதிக்கொள்ளுங்க. இங்கிலீஷ் மீடியாக்காரர் எழுதிக்கொள்ளுங்க. இத பார்த்துலுங்க. தமிழ் மீடியாக்காரர் எழுதுங்க. இரண்டு இலக்கங்களில் பெரிய இலக்கத்தை கண்டறிதல். 2 இலக்கங்களில் பெரிய இலக்கத்தை கண்டறிதல். கிரேட்டர் தான் லெஸ் தான் விளங்கினதா பிள்ளைகள்? ஓமன் சொல்றீங்க. அப்புறம் அடுத்த கேள்வி தருவன் செய்யாட்டி இருக்குது உங்களுக்கு. செய்து முடிச்சிட்டீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க பிள்ளைகள். இத வச்சுக்கொண்டே நான் உங்களுக்கு நம்பர்ஸ் தர போறேன். இதுல எது வரும்ன்றதை நீங்க போட போறீங்க. சரியா? பாப்போம் எத்தனை பேருக்கு இந்த லெஸ் தான் கிரேட் தான் விளங்கி இருக்குன்னு பாப்போம். ஓகே யானிஷா, ஓகே. கார்த்திகேயனும் ஓகே. ரைட். இப்ப பிள்ளைகள் இதே சாட வச்சுக்கொண்டு இப்ப நீங்க ஏபி என்று போட்டீங்க தானே? இப்ப ஏபி என்று போட்டத நீங்க நம்பர்ஸ போட போறீங்க. இப்ப ஏக்கு வந்து அடுத்த கணக்கா இப்படி கீற வேணுமா? இப்படி கீறி செய்ய வேணும். A is equal 20
B is equal 35. இத வச்சு கொண்டு கீறுங்க பாப்பா. இத வச்சுக்கொண்டு இதே சாடி இப்ப ஏபின்னு போட்டதுக்கு ஏக்கு நம்பரை போடணும், பிக்கு நம்பரை போடணும். சரியா? ரீடண்டதுலயும் ஏ இட பெருமானத்தை போடுங்க, பி இட பெருமானத்தை போடுங்க. பெருமானத்தை போட்டு கண்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. செய்து முடிச்சாங்க போட்டோ ஒண்ணு கிளியரா எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பாப்போம். குயிக்கா செய்யணுமா? இதொண்டு செய்துட்டீங்கன்னா அடுத்து அடுத்து போடுங்க. ஏக்கு 68, பிக்கு 45. இதையும் செய்து காட்டுங்க எனக்கு. 2 கணக்கு தந்துருக்கேன்னா இதே சார்ட்ல லார்ஜஸ்ட் நம்பரை ஃபைண்ட் பண்ண போறீங்க. ரெண்டையும் செய்து போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குயிக்கா. மிஸ் கீழே எழுதணுமா என்ன பெரிய நம்பர்னு சொல்லி? ஷான்ஷன் மிஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கீழே எழுதணுமா என்ன லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லி? என்ன கீழே எழுதணும்னு கேக்குறீங்க? மிஸ் அந்த 20 பெருசா இல்லாட்டி 35 பெருசான்னு எழுதணுமா மிஸ் கீழே லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு? இந்த ஏக்கு பதிலா அந்த நம்பரை போட வேணும், பிக்கு பதிலா அந்த நம்பரை போட்டு இதுல என்ன வரும்ன்றத நீங்க இந்த ஏபின்றதுக்கு பதிலா நம்பரை போட்டு செய்தீங்கன்னா சரி. மிஸ் ஓகே, செய்துட்டு எனக்கு ஒரு போட்டோ அனுப்புங்க, நான் பாப்பேன். இல்லாட்டி எல்லாரும் அனுப்ப வேணுமா? பேருகளையும் அனுப்புங்க பிள்ளைகள், பேரோட அனுப்புங்க.
இவானுகா என்ன செய்திருக்கிறீங்க? கிரேட்டர் தான் லெஸ் தான் எது என்ன மாதிரி போட்டிருக்கிறீங்க? ஒரே மாதிரி என்னது கிரேட்டர் தானோ லெஸ் தானோன்றது ஒரே சிம்போல போட்டுட்டு அது எஸ் நோன்றதை மாத்தி விட்டா சரிதானே. இது என்ன வட்டி கொத்தி எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க? இதுல எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? அது முதல் மாத்தி எழுதிட்டேன் மிஸ்டர். 20 நீங்க என்ன போட்டிருக்கீங்க? 35 விட 20 பெருசுன்னு எஸ் போட்டிருக்கீங்க. சரியா? அந்த கணக்கு இருக்கா? திருப்பி எனக்கு செய்து காட்டுங்க, செய்துட்டு அனுப்புங்க. 45 விட 65 கூடினது எஸ், அது சரி, இது சரி. ஆனா மற்றது போல மிஸ் அது கீழே போட்டதை வெட்ட மறந்துட்டேன். அது திருப்பி இருக்கா செஞ்சுட்டு அனுப்புங்கம்மா. அஸ்னி 20 விட 35 பெருசு. நீங்க என்ன மாறி போட்டு வச்சிருக்கிறீங்க? 35 விட 20 பெருசு. எஸ் போட்டிருக்கீங்க. பெருசா? 35. டீச்சர் அப்ப எப்படி போடுறீங்க? அதான் சொன்னேன், கிரேட்டர் தான் லெஸ் தான் ஒருத்தருக்கும் முழங்கியில தலையாட்டுறீங்க எல்லாரும். இப்பதான் உங்களோட வண்டவாளங்கள் எல்லாம் தெரியுது. கம்சன் என்ன செஞ்சிருக்கிறார்? கம்சனும் அதேதான். 35 விட 20 பெருசா சின்னனா? ஆ 35 விட 20 எஸ் பெருசுன்னு எஸ் போட்டிருக்கீங்க. 35 விட 20 பெருசா சின்னனா? போடுங்க போடுங்க, மெட்டாக்களும் போடுங்க. என்ன பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு தெரியல. இது சரி. இது யாரு? இது பேர் அனுப்புங்க பிள்ளைகள், பேரோட அனுப்புங்க. இப்ப அனுப்பினது யாரு? எஸ், ஓகே. இது ரெண்டும் சரி. இது யார்கிட்ட பிள்ளைகள் கொப்பி இப்ப மிஸ் பார்த்து கொண்டு இருக்கு? வியானேஷா. வியானேஷாவுக்கு மட்டும்தான் முழங்கி இருக்கு. ரெண்டும் சரி. கார்த்திகேயன் அனுப்பும் தெரியல. பேர் வாசிக்கிறதா கார்த்திகேயனுக்கு? கெதி அனுப்பும். ஜெய்சன் அஞ்சலா என்ன செய்றீங்க? அனுப்பலாம் கெதியில. ரகர் பிராக்டிஸ் போயிட்டு இப்போ கொஞ்சத்துல முதல் தாண்டி போட்டுட்டு இவானுக விளங்கியா செய்தீங்க? எஸ் மிஸ். சரி, இப்ப நான் இனி அடுத்த ஒரு கணக்கு தரம் போடுங்க. அடுத்தது
இதுல ஸ்மால் மாத்துங்க, இதுல ஸ்மால் மாத்துங்க. சிறிய எண் இது லார்ஜஸ்ட் இருக்குதானே, ஸ்மால், smallest one. Flow chart to find small number of two numbers, right? இதுல தமிழ் மீடியம் பிள்ளைகள் போடுங்க. சிறிய நம்பரை கணிக்குது. சரியா? இரண்டு இலக்கங்களில் சிறிய நம்பர் இலக்கத்தை கணிக்குது. இதுக்குரிய நம்பர்ஸ் தாரன் போடுங்க பாப்போம். ஏக்கு 250, பிக்கு 408. அடுத்து ரெண்டாவது ஏக்கு 95, பிக்கு 56. ரைட். ரெண்டையும் இருக்கு. ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எல்லாரும் எனக்கு இப்போ அனுப்ப வேணுமா, வாட்ஸ்அப் பண்ண வேணும். மிஸ் நான் சென்ட் பண்ணிட்டேன். எதையா அனுப்புங்க பிள்ளைகள். மிஸ் என்ன சரியா? அஸ்னி கிளியரா எழுத வேணாம். அஸ்னி என்ன சரிக்கு சரி எழுதி இருக்கிறீங்க? என்ன அஸ்னி திருப்பியும் புல விட்டுருக்கு? 408 250 விட பெருசா சின்னனா? திருப்பி செய்ய வேணாம் அஸ்னி, திருப்பி செய்ய வேணாமா?
சிவானுக்காடு சரி ஓகே. அஸ்னிக்கு விளங்கி இல்ல. பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன செய்றீங்கன்னு விளங்கல. பேச்சு வேண்ட போறீங்க என்கிட்ட. கிரேட்டர் தான் லெஸ் தானுக்குரியது உங்களுக்கு தெரியலையா? இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியாதா? இப்படி இருக்கு பிள்ளைகள், ஒரு சிம்பிள் இப்படி இருக்கு. இப்போ இது இந்த புள்ளிய கார்த்திகேயன் இன்னும் எனக்கு அனுப்பல, கிளாஸ்ல இருக்க விட மாட்டேன்னு சொல்லி போட்டேனா? பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், இன்னும் அனுப்பல எனக்கு. ஏன் அனுப்பல இவ்வளவு நேரம்? என்ன பைத்தியமா? என்ன பார்க்க என்ன மாதிரி இருக்கு மக்கு? கலைச்சு விட்டுருன்னு பிடிச்சு கிளாஸ் மாதிரி இருக்க வேணும். 4 கணக்கு செய்யறத இன்னும் ஒரு கணக்குமே என்ன அனுப்பல எனக்கு. பிள்ளைகளுக்கா கவனிங்க, எல்லாரும் எல்லாரும் கவனிங்க. இந்த சிம்பிள் இருக்கு சரியா? இது எப்படி சொல்லுவோம்? வாய் பெருசா இங்காலி பக்கம் இருந்தா இருக்குது, இது கூர் பக்கம் இங்காலி பக்கம் இருக்குதுன்னு சொன்னா என்ன மீனிங்? இந்த கூர் பக்கம் இருக்கிறது குறைஞ்ச நம்பர், இந்த வாய் திறந்து இருக்கிறது பெரிய நம்பர். சரியா? இது மாறி இருக்குமா இருந்தா இது கூர் பக்கம் இருக்கிறது சின்ன நம்பர், இந்த வாய் கிழிஞ்சு பெருசா இருக்கிறது இது பெரிய நம்பர்ன்றதை காட்டுது. சரியா? அப்ப இது எப்படி சொல்லுவோம்? கிரேட்டர் தேன் பெருசு, இது லெஸ் தேன் சிறியது. சரி, எப்பவும் இந்த பகுதியை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது சின்ன நம்பரை குறிக்குது. வாய் கிழிஞ்சிருக்குமான்னு சொன்னா இந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்க வேணும். வாய் பெருசா இருக்கிறது, அதுக்கு அதோட இருக்கிற நம்பர் பெரிய நம்பரா இருக்க வேணும். இது இந்த இந்த கூரோட இருக்கிற நம்பர் சின்னதா இருந்தா இதுக்குரியது ஜெஸ்ஸா இருக்கும். சரியா? கூரோட இருக்கிற பகுதி சின்னதை குறிக்க வேணும். வாய் திறந்திருந்தா அது பெரிய நம்பர். சரியா? இப்ப எனக்கு 35, இதுல 65 இருக்கு. இப்ப ஃபங்க்ஷன் சொல்லும், இது என்ன மாதிரி வரும்? முதலாவது சிம்பிள் வருமா இல்லாட்டி ரெண்டாவது சிம்பிள் வருமான்னு சொல்லும் ஃபங்க்ஷன். ரெண்டாவது ரெண்டாவது சிம்பிள். 65 தான் பெருசு, 35 சின்ன. ரைட், அஸ்னி சொல்லும். எஸ் டீச்சர். இதுல 108 இருக்கு, இதுல 68 இருக்கு. இதுக்கு எது வரும்? இது வருமா முதலாவதா ரெண்டாவதா? ஃபர்ஸ்ட் டீச்சர். 108 தான் பெருசு, 68 சின்னது. சரியா? அடுத்தது யாரு? சிவானுவா சொல்லும். இதுல 96 இருக்கு, இது 135 இருக்கு. செகண்ட் ஒன் மிஸ். விளங்குதா பிள்ளையர்? கிரேட்டர் தான் லெஸ் தான் விளங்குதா? பாயத்துல இருந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் பிள்ளைகள், எஸ்ஸா நோவாண்டு. எஸ் டீச்சர். இப்ப நான் தார கணக்கு எழுதுங்க பாப்போம். இப்ப நான் தார கணக்கு எழுதுங்க. தமிழ் மீடிய பிள்ளைகள் ஒரு எழுதுங்க பிள்ளைகள். 5 இலக்கங்களின் கூட்டுத்தொகையை கணிக்குக. 5 இலக்கங்களின் கூட்டுத்தொகையினை கணிக்குக. இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் எழுதிக் கொள்ளுங்க. Write a flow chart to input 5 numbers, and find sum.
இங்கிலீஷ் மீடியம் பிள்ளை கேள்வி எழுத தெரியுமா? தெரியாட்டிக்கு கேட்க வேணும். வாய் மூடி கொண்டிருந்து பெரியவங்க மாதிரி காட்டிக்கொள்ள தேவையில்லை. தெரியாதுன்னா தெரியாத சொல்லுங்க. ஃப்ளோ சார்ட் இன்புட்ஸ் டூ நம்பர்ஸ்ன்றத 5 நம்பர்ஸ் போட்டுட்டு அண்ட் ஃபைண்ட் சம் போடுங்க. மிஸ் ஏபிசிடியா போடுறது? ஏபிசிடி போடலாம், இல்லாட்டி நம்பர்ஸ் போடலாம், எதென்றாலும் போடலாம். ஆனா உங்களுக்கு நம்பர்ஸ் எதுவும் தரல தானே, எதனால சும்மா எதென்றாலும் போட்டு போய் எனக்கு செய்து காட்டுங்க. எதென்றாலும் பரவாயில்ல. நம்பர்ஸ் போட்டீங்கன்னா சில்பரா கூட்டி எல்லாம் காட்ட வேணும். கெதியா செய்து அனுப்புங்க, கெதியா செய்து அனுப்புங்க. 5 நம்பர் அப்படி கூட்டுறது. சென்ட் பண்ணிட்டேன் மிஸ். சானுஷன் நேரம் அனுப்பல இன்னும். கொஞ்சம் இருங்க மிஸ். எப்படி உங்களுக்கு எஃப் ஃபண்ட் வந்தது சிவானுக்கா? டோட்டல் எஃப் ஃபண்ட் எங்க? டோட்டலுக்கு நீங்க எஃப் பண்ணது காட்டலையே. டோட்டல் எஃப் பண்றது இங்க நீங்க சம் போட்டதா நீங்க சம் வரும். இல்லாட்டிக்கு நீங்க எஃப் ஃபண்ட் போட்டுட்டு இதை கூட்டி காட்டியிருந்தா அதைத்தான் எஃப் ஃபண்ட் காட்ட வேணும். நீங்க எஃப் ஃபண்ட் காட்டினது எதை காட்டி இருக்கிறீங்க? இன்னொரு நம்பரை தான் காட்டின மாதிரி இருக்கு. டோட்டல் இஸ் ஈக்குவல் அப்படி எஸ்ன்னு போட்டுட்டு ஏபிசிடின்னு போடுறதா மிஸ்? கீழே சம் பண்றதே வந்தா சரி. பாவிக்கிற வேர்ட்ஸுகள் கவனமா இருக்க வேணும். கதியன் கெதிய அனுப்பும் போலைக்கு மட்டதுல மிஸ் திருப்பி கீழணுமா? ஃபங்க்ஷன் என்ன செய்து வச்சுக்கிறீங்க? 408 250 போலதானே. திருப்பி இருக்க செய்யுங்க. என்னது சிவானுகா? திருப்பி கீழணுமா? எஸ், திருப்பிக்கிறங்க திருப்பிக்கிறங்க. அதுக்குள்ள வட்டி கொத்தாம வடிவா திருப்பிக்கிறங்க.
டீச்சர் அஸ்மி அனுப்பிட்டேன். மிஸ் நானும் அனுப்பிட்டேன். அது நம்மட வியானிஷா உங்களுக்கு எப்படி வந்ததம்மா? வியானிஷாக்கு சம்ம கண்டோன்னு எண்ட் ஆயிட்டு சம் கால்குலேட் ஆகி டிஸ்பிளே ஆகாம எப்படி உங்களுக்கு எண்ட் ஆகும்? இன்புட் கொடுக்குறீங்க ABCDE, அடுத்தது சம் மட்டும் போடுறீங்க, அடுத்தது சம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆக வேணுமே, தனியா ஒருக்கா டிஸ்பிளே ஆகணும் இல்ல? கால்குலேட்டர்ல நீங்க இவ்வளவு அடிச்சு போட்டு திருப்பி நீங்க என்ன அடிப்பீங்க? கடைசியா ஈக்குவல் அடிக்கல உங்களோட டோட்டல் வருமல்ல, அப்ப அத மாதிரி தான் நீ அடிக்க வேணும். அப்ப கீழே எண்டுக்கு முதல் என்ன வரணும்? டிஸ்பிளே சம்.